நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்போ நீங்க ட்ரீட் பண்றது ராங் ப்ராப்ளமா இருக்கலாம். இதுதான் ஆல்மோஸ்ட் யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன், அதான் ஆங்ஸைட்டியா வருது. ஆனா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது நிறைய டைம் உண்மையே இல்லை. ஆக்சுவலா ஓவர் திங்கிங்க்கு முன்னாடியே வேற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன தெரியுமா? உங்க பாடி ஆல்ரெடி அலாரம் அடிச்சிருக்கும். அதுதான் ஹார்ட் சடனா பீட் ஆக ஆரம்பிக்கிறது. செஸ்ட் எல்லாம் டைட்டாக இருக்கும், மூச்சிடவே கஷ்டமாக இருக்கும், கை கால்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரெயின் யோசிக்க ஆரம்பிக்கும், என்னாச்சு, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன், ஏதாவது தப்பாக நடந்திருக்குமோ. இதுதான் நம்ம ஓவர் திங்கிங்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே தான் எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க. தாட்ஸ் பாடியை ஆங்ஷியஸ் ஆக்கலைங்க. பாடி தான் ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்குது. பிரெயின் அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிரியேட் பண்ணுது. அதனால தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அது நமக்கு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஏன்னா பாடி ஆல்ரெடி சர்வைவல் மோட்ல போயிடுச்சு. என் கிளினிக் வர நிறைய பேஷண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஃபாவே ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னு தெரியுமா? அவங்க ஒரு வீக்கான ஆளோ இல்ல புரோக்கன் பர்சனோ கிடையாது. உங்க பாடி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அண்ட் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். பாடி ஃபியரை கற்றுக்கிட்ட மாதிரி பாடி சேஃப்டியும் திரும்ப கற்றுக்கும். அதனால தான் ஹீலிங் மைண்டில் ஸ்டார்ட் ஆகாது, பாடியில் தான் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் ஆங்ஸைட்டி உங்கள் எனிமி இல்லைங்க, அது உங்கள் பாடி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குற ஒரு லாங்குவேஜ். அதை புரிஞ்சுக்கிட்டா ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். கமெண்ட்டில் காம்னு போடுங்க. நான் சைக்காட்ரிஸ்டாக ரெக்கமெண்ட் பண்ணுற 3 ஸ்டெப் நர்வஸ் சிஸ்டம் ரீசெட் கைடை ஃப்ரீயாக அனுப்புகிறேன்.